இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் வசனத்தின் வெளிச்சத்தில் இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் நான் தியானிக்கக்கூடிய காரியங்களை குறித்து நான் அதிகமாய் பரிசுத்த தேவனிடத்தில் வாஞ்சிக்கிறேன். மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் எவ்வளவு ஞானமாக இருந்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவரிடத்தில் நெருங்கி இருந்தாலும், ஆண்டவருக்காக நின்றாலும் சில நேரங்களிலே நம்முடைய அஸ்திபாரம் அசைக்கப்படுகிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட அசையாத அஸ்திபாரம் என்ற தலைப்பில் ஒரு அன்பின் பகிர்வை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக இருந்தது, நாங்கள் வருடந்தோறும் மே மாதம் 1ஆம் தேதி அந்த உழைப்பாளர் தினத்தை BASC பேஸ் என்ற தலைப்பில் நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி பிஸ்னஸ் ஃபோரம் போல் நம்ம ஒரு காரியத்தை எல்லாருக்கும் உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் நாங்கள் செய்து வருகிறோம். அதற்காக அந்த ஆயத்த பணிகளில் நான் இருக்கும் பொழுது, பிரயாணப்படும் பொழுது, விமானத்தில் வரும் பொழுது, நேபாளத்துக்குள்ளே இருக்கும் பொழுது, தனிமையாக இருந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஏதாவது சிந்தனைகள் வரும் பொழுது ஏன் சிலருடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து கூட நான் பல நேரத்தில் யோசிப்பது உண்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வயதுக்கும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காரியத்துக்கு எப்படி இருந்துச்சு, நான் எப்படி இருந்தேன், என்னுடைய வாழ்வில் நான் கடந்து வந்த பாதைகளில் இந்த அஸ்திபாரங்கள் எங்கே அசைக்கப்பட்டது, எந்த இடத்துல என்னுடைய வாழ்வில் ஒரு காரியம் நடந்திருக்குதுன்னு பார்க்கும்போது, ஒரு அசையாத அஸ்திபாரம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அவன் வெற்றியாளனாய் இருக்கிறான். இங்கே சாதிப்பதற்காக எல்லாரும் ஓடுகிறோம், வெற்றி பெறுவதற்காக எல்லாரும் ஓடுகிறோம். ஆனால் ஒருவர் கூட நான் அசையாமல் ஸ்திரப்பட வேண்டும் அல்லது நிலை நிற்க வேண்டும், நான் இந்த அசைக்கப்படாத அல்லது அசைக்க முடியாத ஒரு அஸ்திபாரத்தில் நான் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஓடுவது குறைவாக இருக்கிறது. அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், வியாபாரங்களாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், எதிர்காலத்தை குறித்த ஒரு முதலீடாக இருந்தாலும், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அசையாத ஒரு அஸ்திபாரத்தை வாஞ்சித்து கதறுவதற்கு இன்றைக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, உலகத்தின் எந்த பகுதியில் கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்கள் எந்த சபை பிரிவினரை சார்ந்தாலும், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகளாக இருந்தால் 3 காரியங்களில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும், நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நின்று கொண்டிருக்கிறேன். நான் இந்த வசனத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது மத்தேயு 7வது அதிகாரம் அதில் உள்ள 26, 27 வசனங்களை நான் படித்து பார்க்கும் பொழுது, இங்கே ஒரு ஓமையில் இயேசு பேசுகிறார். அப்படி அவர் பேசும் பொழுது அவர் ஒரு கன்மலையின் மேலே வீட்டை கட்டின ஒரு மனிதனை குறித்து பேசுகிறார். ஒரு கன்மலையின் மேலே ஒருவன் தன் வீட்டை கட்டின பொழுது அவன் ஒரு புத்தி உள்ள மனிதனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, பெரிய மழை வந்த பொழுது கூட, பெரிய வெள்ளம் வந்த பொழுது கூட, பெருங்காற்று அடித்த பொழுது கூட அந்த மனிதனை எந்த விதத்திலையும் அந்த வீட்டின் மேல் மோதின பிறகு கூட அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிற, நம்ம சந்திக்கிற நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, அம்மா அப்பா அல்லனா பிள்ளைகள், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு குறைவு இருக்குது. என்ன தெரியுமா? யாருக்குமே தன்னிடத்தில் உள்ள குறைவு என்ன, என் வாழ்வில் எனக்குள்ள இந்த காரியம் ஏன் நடந்துச்சு, இந்த பிஸ்னஸில் நான் தோற்று போவதுக்கு என்ன காரணம், இந்த காரியத்தில், இந்த குடும்ப வாழ்வில் நான் இப்படி ஒரு காரியத்தில் நான் கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கிறேனே, யோசிச்சுட்டு இருக்கிறேனே, எனக்குள்ள கொஞ்சம் அன்பு குறைந்து இருக்குதே, அந்த உண்மை இப்போ இல்லையே, ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு ஐக்கியம், ஒரு உறவு என் மனைவியோடு, என் கணவனோடு, என் பிள்ளைகளோடு இல்லையே, நான் கொஞ்சம்
என்னை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நான் தனியாக போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் அதற்கு நம்ம சொல்லுகிற பேர், நான் ஓரங்கட்டப்பட்டுட்டேன், என்னை எல்லாருமா சேர்ந்து ஒதுக்கிட்டாங்க, என்னை தள்ளி வச்சுட்டாங்க. இங்கே யாரும் உங்களை தள்ளி வைக்கலை, இங்கே யாரும் உங்களை அவசரப்படுத்தலை, இங்கே யாருமே உங்களை ஓரங்கட்டலை. நீங்களாகவே உங்களை ஓரப்படுத்துகிறீர்கள், நீங்களாகவே உங்களை தனிமைப்படுத்துகிறீர்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களிடத்தில் அந்த அசையாத ஒரு அஸ்திபாரம் இல்லை. உங்களுடைய அஸ்திபாரம் அசைய ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய அஸ்திபாரத்துக்குள்ள ஒரு அசைவு தெரிகிறது. நல்ல பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய நண்பர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பெரிய நிலைமையில் உள்ளவர்கள், நம்ம அப்படி தானே பார்க்குறோம். ஒருத்தரை பார்க்கும் பொழுது இவர் எவ்வளோ பெரிய நிலைமையில் இருந்தால் தெரியுமா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு டீ குடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் கீழே வந்துட்டார் அப்படி நம்ம பேசுகிறோம். ஆனால் அங்கே நடந்தது என்ன, அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? நான் நிறைய பேரை பார்த்துருந்தாலும் நான் ஒரு நண்பனை குறித்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். 2003, 2004 அந்த வருடங்களில் எனக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு நட்பு, அது பஹ்ரைன் தேசத்திலிருந்து எனக்கு கிடைத்த ஒரு நட்பு. அந்த சகோதரனை குறித்து நான் பார்த்த பொழுது அந்த சகோதரனுடைய வளர்ச்சியை நான் பார்த்தேன். அவருடைய வளர்ச்சி என்பது நீங்கள் பார்க்கிற பணம், கட்டடங்கள், சொத்து, நிறைய தோப்பு, நிறைய நகைகள், நிறைய டெபாசிட்டு, இதெல்லாம் வைத்து நான் அவரை ரொம்ப நல்ல டெவலப் ஆகிட்டார், இவர் பெரிய ஒரு அச்சீவர் அப்படி நான் பார்க்கல. அந்த மனிதனுடைய குணாதிசயத்தை கொண்டு, அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய தன்மையை கொண்டு நான் ஒரு 20-25 வருடங்களாக அல்லது 24 வருஷத்துக்கிட்ட நான் அவரை ட்ராவல் பண்ணுறேன். அவரை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வளர்ச்சி, அந்த மனிதனுடைய உயர்வில் ஒரு அசையாத ஒரு அஸ்திபாரத்தை என்னால் பார்க்க முடிந்தது. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் சில நேரங்களில் அவரை பற்றி யோசித்தாலும், நான் இப்பொழுது முழுக்க ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்கள், தொலைக்காட்சி ஊழியங்கள், ஒரு ஹியூமனிட்டி பில்டராக, ஒரு மனிதாபிமான கட்டமைப்பாளராக நான் என்னை உட்படுத்தி நான் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் பிரயாணிக்கும் பொழுது எனக்கும் அவரோடும் கூட எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்த பொழுது அந்த மனிதனுடைய வாழ்வில் எங்கே அவருடைய அந்த அசைக்கப்பட முடியாத ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது, அல்லது இந்த மனுஷனை என்னடா இது யாராலையுமே அசைக்கப்படும், என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த மனுஷனுக்கிட்ட ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை, இந்த மனுஷனுக்கிட்ட எவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்குன்னு நான் பார்த்த பொழுது என் அன்பு சகோதரனிடத்தில், என் அன்பு நண்பனிடத்தில் நான் பார்த்த 3 காரியங்களை அப்படியே நான் அந்த பைபிள் வசனத்துக்குள்ளே பார்க்கும் பொழுது இந்த 3 காரியங்களை நான் எழுதிக்கிட்டு எனக்கு அந்த சகோதரனுடைய ஞாபகம் வந்துச்சு. அவர் பெரிய பணக்காரராக, அவர் பெரிய கட்டடத்தை போட்டவராக, பெரிய வீடு கட்டினவராக, நிறைய கோடிக்கணக்கில் டெபாசிட் பண்ணவராக, நிறைய ஊழியங்களுக்கு ஹெல்ப் பண்ணவராக, இதை வைத்தே நான் முடிவு பண்ணலை. அந்த மனிதனுடைய அடிப்படையில் அவரிடத்தில் நான் பார்த்த 3 காரியங்கள், அந்த 3 காரியங்கள் தான் அவரிடத்தில் முக்கியமானது, அல்லது அவருடைய வளர்ச்சியில், அவருடைய உயர்வில் இது 3 தான் முக்கியமானதுங்கிறத எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது இந்த செய்தி யாருடைய வாழ்வில் ஒப்பிட்டு பார்ப்பது, பரிசுத்த வேதத்தில் உள்ள எல்லா மனிதர்களோடும் இதை ஒப்பிடலாம். ஆனால் இந்த 3 காரியத்தை குறித்து பேசும் பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தைகளை, இந்த பாயிண்ட்ஸை கொண்டு போய் யாரோடு கூட நம்ம இதை வைத்து பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் உடனே கம்பேர் பண்ணி அவங்களை நீங்கள் தரம் பிரிப்பதற்கு அல்ல, அவர்களை குறித்து மார்க் போடுவதற்கு அல்ல. இந்த 3 காரியங்களும் என்னுடைய அப்பாட்ட இருக்கா, என் அம்மாட்ட இருக்கா, என்னுடைய நண்பனிடத்தில் இருக்கா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய யார்கிட்ட இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன தியாகம் பண்ணியிருக்காங்க, அவர்களுடைய அந்த உழைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1வது. 2வது, அந்த உழைப்பையும் அவர்கள் பண்ணின அந்த காரியங்களையும், அல்லது சொன்னால் ஒரு பெரிய சக்ஸஸ் மேன், அவருடைய வாழ்வில் அந்த சக்ஸஸுக்கு அவர் கொடுத்தது சும்மா அவர் உழைத்தார், அவர் ஒரு 100 கோடியை இன்வெஸ்ட் பண்ணார், அது 300 கோடியாக மாறிடுச்சு, அதல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு வெற்றியாளனுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு சாதனையாளருக்கு பின்னாலேயும் மிகப்பெரிய ஒரு தியாகம் இருக்கும். அந்த காரியங்கள் அதை நீங்கள் அடுக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களாலும் இந்த உலகத்தில் பல சாதனைகளை செய்ய முடியும். முதலாவது, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்து அந்த அஸ்திபாரத்தில் நாம் நிற்க வேண்டும், அந்த அஸ்திபாரத்தில் நாம் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவன் இங்கு சாதனையாளனாக மாறுகிறான். தேவனோடு கூட நடக்கிறவன், இயேசுவாகிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு மனிதன் இங்கே வெற்றியாளனாக மாறுகிறான். அதே நேரத்தில் நான் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், தியாகம் பண்ணுறேன், காலையில் சீக்கிரம் எழும்புறேன், வாக்கிங் போகிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சபைக்கு போகிறேன், என் குடும்பத்தை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், என் குடும்பத்தினுடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்குது, நான் சபைக்கு ஒழுங்காக போகிறேன், நான் காணிக்கைகள் கொடுக்குறேன், ஊழியங்களை தாங்குகிறேன், இதெல்லாம் நான் செய்கிறேங்க. ஆனால் என் வாழ்வில் அந்த ஒரு கனி கொடுக்கக்கூடிய காரியத்தை என்னால் பார்க்க முடியவில்லை.
என்னுடைய வாழ்வை குறித்து எனக்கு ஒரு பயம் இருக்குது. சேமிப்பு எதுவும் இல்லையே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. என்னால் அடுத்த ஸ்டெப் எதுவும் பண்ண முடியலை, பயம் இருக்குது. என் பிள்ளைகளுக்குன்னு நான் எதையுமே சேர்த்து வைக்கலையே, எனக்கு ஒரு பயம் இருக்குது. என் அஸ்திபாரம் அசைக்கப்படுகிறதோ, என்னுடைய அஸ்திபாரத்தை யாரோ அசைக்கிறார்களோ என்ற ஒரு பயம் எனக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த எண்ணம், இந்த சிந்தனை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையில் இருக்குது. அநேகருடைய வாழ்வில் இந்த எண்ணம் இருக்குது. 50 வயசு தாண்டினவுட அநேக சகோதரர்கள், அநேக சகோதரிகள் தங்கள் பிள்ளைகளை குறித்து, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, தங்களுடைய சேமிப்பை குறித்து பல விஷயங்களை யோசிக்கிறோம். யோசித்து விட்டு ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறோம்? கணவன் மனைவி மேலே பழி போடுவார்கள், மனைவி கணவன் மேலே பழி போடுவார்கள், ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்கள், ஒருவர் பகைத்துக்கொள்வார், ஒருவரை எரித்தல் ஊட்டுவார்கள், ஒருவருக்கு ஒருவர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவார்கள், சில நேரங்களில் கெட்ட வார்த்தைகளையும் பேசுவார்கள். இப்போ இந்த எரிச்சல் ஊட்டி காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது எங்கே போய் நிற்குது? நம்முடைய தலைமுறைகள் அந்த வார்த்தைகளை சுமந்து செல்லுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு தலைமுறை சாபத்தை நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். 50 வயசில் யோசிக்கிறோம், சேமிப்பு இல்லை என்றாலும் இன்று வரை என்னை யாரிடத்திலையும் கையேந்த விடாதபடிக்கு, யாருக்கு வீட்டிலையும் போய் நிற்காதபடிக்கு, யார் வீட்டிலையும் போய் ஏதாவது கொடுங்க நிற்காதபடிக்கு என்னை மற்றவர்களிடத்தில் கையேந்த விடாமல் பாதுகாத்த ஒரு தெய்வம் உண்டு. அவர் இன்றளவும் என்னை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சிலரிடத்தில் உதவி கேட்டது உண்மை, நான் சிலரிடத்தில் சில ஆலோசனைகளை கேட்டது உண்மை. ஆனால் சிலரிடத்தில் நீங்கள் மட்டும் என்னோடு இருந்தால் இந்த காரியத்தில் நான் வெற்றி காண முடியும், நீங்கள் என்னோடு கூட ட்ராவல் பண்ணலாம், என் கையை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டா, என்னை கொஞ்சம் தூக்கி விட்டா, எனக்கு உதவி செய்ய முடிஞ்சா, என்னை கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நான் எழும்பிடுவேன், நான் வளர்ந்துருவேன்னு கெஞ்சினது உண்மை. ஆனால் ஒரே ஒரு காரியம், நான் இந்த மனிதர்களிடத்தில் கெஞ்சின நேரத்தில், இப்படி என் சொந்தக்காரர்களிடத்தில் போய் அழுத நேரத்தில், என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடத்தில் போய் எனக்கு உதவி கொடுங்க, என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு கேட்ட அந்த நேரத்தில் இந்த அசையாத அஸ்திபாரமாகிய இயேசுவாகிய கண்மலையின் மேலே நான் கட்டப்பட்டிருந்தால் இந்நேரம் பலருக்கு நான் கடன் கொடுக்கிறவனாய், பலருக்கு நான் உதவி செய்கிறவனாய், பலரை தூக்கி விடக்கூடியவனாய் கர்த்தர் என்னை மாற்றியிருப்பாரே. அதுதான் உங்கள் கன்க்ளூஷனாக இருக்கணும். கன்ஃபியூஷனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதை பார்த்து கொண்டிருக்கூடிய சகோதரிகள், உங்கள் கணவரை குறித்து, ஏன்னா உங்கள் குடும்பத்தினுடைய அஸ்திபாரம், உங்கள் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம், உங்கள் குடும்பத்தினுடைய வருமானம், உங்கள் வீட்டுடைய ஏற்றியம் அந்த குடும்ப தலைவர் தான். அவர் நல்லவரோ கெட்டவரோ குடிகாரரோ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த மனுஷனுடைய அந்த உழைப்பு, அந்த மனுஷன் உங்களுக்கு தரக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தை கொண்டு தான் உங்களுடைய குடும்பம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி, எங்கள் அண்ணன் குடும்பத்தை பார்த்தியா, அந்த ஏற்ற வீட்டுக்காரனை பார்த்தியா, அந்த பின் வீட்டுக்காரனை பார்த்தியா, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களோடு தன் கணவனை, மற்றவர்களோடு தன் மனைவியை, மற்றவர்களோடு நம்முடைய பிள்ளைகளை ஒப்பிட்டு காட்டி அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள கம்பாரிசன் பண்ணி, பார்த்தியா அவனோட நீ எப்படி இருக்க, அவன் எப்படி இருக்கான், பார்த்தியா அவன் எனக்கு புத்தி இருக்கு, அவன் இப்படி பண்ணிட்டான். அப்படி இல்லை. ஒன்றும் இல்லாத நிலைமையில கூட உங்களை தூக்கி எடுப்பதற்கு, ஒன்றுமில்லாத நிலைமையில கூட உங்களை உயர்த்துவதற்கு, ஒன்றும் இல்லாமல் நீங்கள் தனி மரமாய் நிற்கும் பொழுது உங்களை எடுத்து பயன்படுத்தி உங்களை கொண்டு கனி கொடுக்க வைப்பதற்கு, மறுபடியும் கீழே வேர் பற்றி உங்களை மேலே கனி கொடுக்க செய்வதற்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு. அவர் உங்கள் வீட்டின் குல தெய்வமாய் மாறும் பொழுது உங்கள் வாழ்வில் அந்த அசையாத அஸ்திபாரத்தை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தேவ பிள்ளைகளை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் தேவையில்லை, இவங்கன்னா என் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க, இவனை இந்த கூட்டத்தில் விட்டுறாதீங்க, இவனால் எழும்பவே முடியாது, இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று ஒரு கூட்டம் ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார்கள். 25-26 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய என்னை இந்த சமுதாயம் அப்படி தான் வைத்திருந்துச்சு. ஒரு கட்டத்தில் என்னுடைய வாழ்வை முடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்ட ஒரு மனிதன், என்னை தேடி ஒரு தெய்வம் வந்தார், என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு தெய்வம் வந்தார். இன்றைக்கி நான் சொல்கிறேன் 3 பாயிண்ட். அந்த 3 காரியத்தையும் உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய அஸ்திபாரத்தை யாராலையும் அசைக்க முடியாது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இதை பார்த்து கொண்டு என்ன வாலிப பிள்ளைங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, கூட படிக்கிற, உங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய மற்ற பிள்ளைகளுடைய துணிமணி, ட்ரெஸ்ஸிங், அவங்க வச்சுருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என் அப்பா அம்மா வேஸ்ட்டு, எங்கள் அம்மா அப்பா ஒன்றுமே இல்லைங்க, இந்த மனுஷனுக்கு 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை, இவர்கிட்ட ஒன்று கேட்டாலும் வாங்கி தர மாட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேக வாலிப தம்பிமார், வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில் வழி தவறி போய் கொண்டு இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள்,
யோசிச்சு பாருங்கள், என்னைக்காவது ஒரு நாள் கையில் பணம் இல்லை, நீ இன்னையிலேருந்து 3 நாள் சாப்பிடாம படுத்துக்கான்னு உன்னுடைய அப்பா அம்மா சொல்லியிருக்காங்களா? என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? அவங்க சாப்பிடாம படுப்பாங்க, உங்கள் அப்பா சாப்பிடாம படுப்பாங்க, உங்கள் அம்மா சாப்பிடாம படுப்பாங்க. ஆனால் உன்னைய, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னை சாப்பிட விடாமல் நீ வெட்கப்பட்டுறக்கூடாது, நீ தலை குனிச்சிடக்கூடாது, நீ எந்த நிலைமையிலையும் ஒரு ஸ்டெப்பு, ஒரு சின்ன கடுகளவு நீ சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு உனக்காக தன்னுடைய உதிரத்தை சிந்துவது போல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உன் பெற்றோரை நினைத்துப்பார். நான் சொல்கிற இந்த 3 காரியத்தை உள்ளே எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. இந்த 3 காரியமும் உன் இருதயத்துக்குள்ளே நீ பலமாக பிடிச்சுக்கிட்டேன்னா அஸ்திபாரத்தை யாரால் அசைக்க முடியாது. உன்னை வெற்றியாளனாக, ஒரு சாதனையாளனாக, இந்த உலகத்துக்கு பிரயோஜனமான ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக உன்னை மாற்றணும்னு சொன்னால் அசையாத ஒரு அஸ்திபாரத்தில் நீ கட்டப்படணும். அந்த அசையாத அஸ்திபாரம் இயேசு மட்டும்தான். அந்த அசையாத அஸ்திபாரம் இயேசு ஒருவர் தான். என் அன்பு தேவ பிள்ளையை என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 8 அதில் உள்ள 31, 32 வசனங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு தம்மை விசுவாசித்த அந்த யூத ஜனங்களை பார்த்து, அதாவது விசுவாசித்தவங்க, விசுவாசிக்காதவர்களுக்கு இது புரியாது. கண்ணை மூடி வச்சுக்கிட்டு உலகம் இருட்டுன்னு சொல்லக்கூடியவனுக்கு இது புரியாது. புரியுதா உங்களுக்கு? இயேசுவை தெரிந்தும், சத்தியத்தை தெரிஞ்சும், சுவிசேஷத்தை அறிஞ்சும், சின்ன வயசில் கொடுத்த வேத புஸ்தகத்தை படித்தும், உள்ள வசனம் விழுந்தும், எதுவுமே தெரியாதது போல நடித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இது புரியாது. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி அவர் சொன்ன ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. அஸ்திபாரம் அசைக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் நான் கிறிஸ்தவனாக இருந்தால் மட்டும் போதாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும், அவரோடு பாடுகளை அனுபவிக்க வேண்டும், அவருக்காக எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் தான் அந்த அசையாத அஸ்திபாரத்தை தன் வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது காரியம் வார்த்தையில் நிலைத்திருப்பது. வார்த்தையில், உபதேசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய அஸ்திபாரத்தை இந்த உலகத்தால் அசைக்க முடியாது. அசைக்கிறது போல தெரியும், உடைக்கிறது போல தெரியும், தள்ளி விடுறது மாதிரி தெரியும், முடிச்சிட்டாங்கன்னு தெரியும், அவ்வளோதான், இனி இவன் எழும்ப முடியாதுன்னு தெரியும், ஆனால் தொடவே முடியாது. ஏன்? அசையாத ஒரு அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட அந்த மகனை, அந்த மகளை யாராலும் தொட முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதை தெளிவாக பிடிச்சி வச்சு கொடுங்க, இதை தெளிவாக பிடிச்சி வச்சுடுங்க. அடுத்தது 2வது ஒரு காரியத்தில், இந்த அசையாத அஸ்திபாரம் நமக்கு இன்னும் பலப்படணும். என் அஸ்திபாரத்தை யாராலையும் தொட முடியாது. பிரதர், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்குது பிரதர், ஜெபிக்கணும்னு உட்கார்ந்தோன்னு உறக்கம் வந்துடும், ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கணும்னு சொன்னால் தூக்கம் வந்துடும். அந்த டிவி, இந்த டிவி, என்ன ப்ரோக்ராம், என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம், நியூஸ் சேனல் எல்லாம் பார்க்கவும் ஜாலியாக இருக்கும், தூக்கமே வராது. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்தோன்னா கொட்டாய் வந்துடும், உறக்கம் வந்துடும், உடனே சேனல் மாற்றணும்னு தோணும். அது வரைக்கும் என் வீட்டில் உள்ள டிவியை பார்க்க ஒரு மனுஷன் வரமாட்டான். நான் ஜெபிக்கிறதுக்கு அப்போ தான் உட்காருவேன், அப்போ தான் நான் உட்கார்ந்துருப்பேன். 4 பேர் வந்து என்ன செய்வாங்க? 4 பேர்னா யார்? வீட்டுக்குள்ளே இருந்து 4 பேர் 4 முனை தாக்குதல், மும்முனை தாக்குதல் வரும். ஒருத்தர் நான் இந்த டிவியை மாற்றுங்க, அந்த டிவியை மாற்றுங்க, இதை மாற்றுங்க, முக்கியமான ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது, எங்கள் தலைவனை பற்றி, எங்கள் அண்ணனை பற்றி, என் தம்பியை பற்றி வந்துட்டு இருக்கு, உடனே பார்க்கணும்பா. நம்மளை இருக்க விட மாட்டாங்க. அஸ்திபாரம் அசைக்கப்படுது. அந்த ஜெபத்தில் நீங்கள் தரித்திருக்கக்கூடிய காரியத்தை யாருக்காக விட்டு விடும்? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதில் உள்ள 17வது வசனம் சொல்லு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறதுல யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, யாருக்கும் பண்ணாதீங்க. அநேக தேவ பிள்ளைகள் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க, நல்ல ஹை பொசிஷனில் இன்றைக்கி இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் நெருங்கி பாருங்கள், நெருங்கி பாருங்கள். நம்ம தூரத்தில் நின்று பார்க்குறோம், இவனுக்கு என்னப்பா, இவன் பெரிய பணக்காரன், அவங்கள பார்க்குறது, அவங்கள பார்த்துட்டு ஐயோ எல்லாரும் நல்லா இருக்காங்களே, அப்படி இல்லைம்மா, அப்படி இல்லை. இடைவிடாமல் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் அஸ்திபாரம் நிலைக்கப்படும், ஸ்திரப்படும். உங்களுடைய அஸ்திபாரம் கீழே வேரூன்றி பிடிக்கப்படும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இடைவிடாமல் ஜெபம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் நீங்கள் என்ன செய்யணுமா? ஜெபி. அது எப்படி இடைவிடாமல் ஜெபிக்க முடியும்? தன் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஜெபிக்கிறவர்கள், சின்ன விஷயத்துக்கும் ஜெபித்து கேட்குறவங்க, சின்ன காரியத்திலையும் ஜெபித்து முடிவெடுக்கிறவங்க. என் அருமையான வாலிப பிள்ளைங்க, அருமையான தம்பி தங்கச்சி, இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அடுத்தது என்ன படிக்கணும்? ஜெபம் பண்ணி முடிவெடுங்க. எங்கள் அப்பாட்ட எவ்வளோ பேங்கில் வச்சுருக்காருன்னு பார்த்து முடிவெடுக்காதீங்க.
என் கூட படித்த பிள்ளைகள் எந்த காலேஜுக்கு போகிறாங்க, சேர்ந்து ஜாலி ஆட்டம் போடலாம். முடிவெடுக்காதீங்க. அஸ்திபாரம் அசைக்கப்படும். உங்களுடைய அஸ்திபாரம் ஒரு நாள் ஆட்டம் கண்டுரும். உங்கள் அப்பாட்ட எவ்வளோ பணம் இருக்குது, பிள்ளைகளிடத்துல ஒரு நாளும் அப்பா தலையை அடமானம் வச்சாது உன்னை படிக்க வைப்பாருன்னு சொல்லாதீங்க. நீ இவ்வளவு மார்க் எடுத்தா உனக்கு இந்த படிப்பு இல்லைன்னு சொன்னால் சாதாரண படிப்பு. நீ எடுத்த மார்க்குக்கு நீ என்ன வேலை செஞ்சியோ அதுக்கு கூலி, நீ என்ன படிச்சிருக்குதியோ அதுக்கான ஒரு வேலை, அதுக்கான ஒரு படிப்பு. இப்படி பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணணும். எடுத்த உடனே இப்படி சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது. ரெண்டாவது, இந்த பிள்ளைகளை நல்லா அவர்களை ஜெபத்தில் வழி நடத்தணும், ஜெபிக்க வைக்கணும். பிள்ளைகளுக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியலை. இப்போது ஜெபம் எல்லாத்துக்கும் ஜெபம். ஒரு பொருள் கேட்டால் மக்களே ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணி ஏசப்பா தருவாங்க. ஏசப்பா யார் மூலமாக தருவாங்க? இதே அப்பா மூலமாக தான் தருவாங்க. அதுக்குன்னு இன்னொரு அப்பா இன்னொரு அம்மா எல்லாம் வரமாட்டாங்க. இதே அப்பா இதே அம்மா தான். ஆனால் எப்படி வரும்? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு பொருளாதாரத்தினுடைய எல்லையை விரிவாக்கி கொடுப்பார். கொஞ்ச நாள் வராமல் இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கும். அப்பா உங்களுக்கு அந்த உதவியை செய்வார். ரொம்ப நாள் விற்க முடியாத ஒரு லேண்டு எங்கேயோ கிடக்குது, திடீர்னு அது வந்துருச்சு. உடனடியாக உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. நிறைவேற்றினது கர்த்தர். ஆனால் யாரை கொண்டு நிறைவேற்றினார்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபத்தினுடைய வல்லமை அப்படிப்பட்டது. ஜெபித்து கொண்டே இருங்க. மூன்றாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லா சோதனைகளிலேயும் எந்த ஒரு மனுஷன் நிலை நிற்கிறானோ அவனால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அவனால் மட்டும்தான் உயர்ந்த ஒரு இடத்தை பிடிக்க முடியும். அவன்தான் இந்த உலகத்திற்கு வெற்றியாளன். காரணம் என்ன தெரியுமா? அவன் அசையாத ஒரு அஸ்திவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அவன் ஒரு கண்மலையின் மேலே தன்னுடைய வீட்டை கட்டி கொண்டான். அவனுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் இங்கே நடக்கும், என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்தாலும். பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவன் பெருமழை சொரிந்தாலும் சரி, பெரும் வெள்ளம் வந்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, பெரிய ஒரு அலை வந்து அந்த வீட்டுக்கு மேலே அடித்தாலும் அந்த வீடு அசையவே அசையாது. ஏனென்றால் அது கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவாகிய கண்மலையின் மேலே நீங்கள் அஸ்திபாரத்தை போடும் பொழுது உங்களுடைய வாழ்வின் எல்லா காரியங்களும் இறுக பற்றி பிடிக்கும், அசைக்க முடியாது. அதே நேரம் சோதனை உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும், ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா ஆட்டம் போட்டுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல், குடும்பத்தை பற்றி, மனைவி கணவன் பிள்ளைகள் யாரை பற்றியும் கவலைப்படாமல், கண் போன போக்கில் கால் போன போக்கில்னு சுற்றி கொண்டு இருப்பான். இயேசு தான் தெய்வம், அவர் தான் என்னுடைய குல தெய்வம்னு இயேசுவுக்காக வந்து நிற்பான். அது வரைக்கும் அவன் அப்படி இருந்திருப்பான். ஆனால் இயேசு தான் தெய்வம்னு நீங்கள் வந்ததுக்கப்புறம் சோதனை கூடும். இயேசு தான் வாழ்க்கைன்னு வரும்பொழுது சோதனை பெருசாகும். அதுலேயும் நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். சத்தியத்தினுடைய தெளிவுகள் உள்ளே போக போக உங்களுடைய சோதனைகள் கூடிக்கொண்டிருக்கும். இந்த சோதனைகளில் எல்லாம் நீங்கள் நிலை நிற்கும் பொழுது உங்களுடைய அஸ்திபாரம் பலப்படும், உறுதிப்படும், ஸ்திரப்படும். அப்போ ஒரு அசையாத ஒரு அஸ்திபாரம் உங்கள் வாழ்க்கையில் தென்படும். அதுதான் கிறிஸ்துவாகிய கண்மலை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இங்கே வசனம் சொல்கிறது, யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த கிரீடம் பெறணும்னு சொன்னால் அதற்கு ஏற்ற ஓட்டம் ஓடணும். வாழும் போது இங்கே கிரீடம் கிடையாது, வாழ்ந்து முடித்த பிறகுதான் கிரீடம். வாழ்ந்து முடிக்கும் பொழுது உங்களுக்கான கிரீடம் உண்டு. அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு அசையாத ஒரு அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கிரீடம் உண்டு. ஆனால் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை ரொம்ப தேவை, ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. ஏன்னா சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும், பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும், பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். நமக்கே புரியாது, என்னடா இது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக நிற்கிறேன், கர்த்தருக்காக நிற்கிறேன், ஊழியத்துக்கு நல்லா கொடுக்குறேன், மனசார நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலை, என் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்துருக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் பொருளாதார ரீதியாக என்னோடய தனிப்பட்ட வாழ்வில் ஒரு சமாதானம் இல்லை, சரியான ஒரு எக்கனாமிக் லைஃப், பொருளாதார வாழ்க்கை இல்லை, என் பிள்ளைகள் விரும்பினதை வாங்கி கொடுக்க முடியலை. பல வருடமாக நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். வருஷ கணக்கில் ஒரு இடத்த வாங்கி வச்சுருக்கிறோம், வீடு கட்ட முடியலை, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூட எங்களால் முடியலை. ஒருவேளை நீங்கள் அந்த மனப்பக்குவத்தில் இருக்கிறீங்களா? அசையாத இந்த அஸ்திபாரத்தை பிடித்து கொள்ளுங்க. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுவீங்களா? இதுவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசையாத ஒரு அஸ்திபாரமாகிய இயேசுவை, அந்த கண்மலையாகிய இயேசுவை நேபாள் தேசத்திற்குள்ள கட்டி கொண்டிருக்கக்கூடிய 3 கோடி ஜனங்களுக்கு இயேசுவை அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உன்னதமான தரிசனத்தில் இன்று வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலை பிரதர். நான் ஒரு பொருத்தனை எடுக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் அந்த பொருத்தனை எடுங்க. கடந்த நாட்களில் நான் நேபாள் தேசத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு 10 நாட்கள் கடினமான பாதைகள், வேதனையான அனுபவங்கள், ரொம்ப ரிஸ்க் எடுத்து சில காரியங்களை நாங்கள் பண்ணி கொண்டிருந்தோம். மே மாதம் நேபாளுக்கு வரக்கூடிய 12 பேரும் நல்ல பாதுகாப்பாக இருக்கணும், நல்ல இடத்துல தங்கணும், சேஃபாக இருக்கணும்,
எல்லா தேவைகள் காரியங்களுக்காக நான் ஓடிக்கொண்டிருந்த நாட்களில் ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு இயேசுவை மாத்திரம் நம்பி கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கிறிஸ்தவர்களாக, நல்ல வியாபாரங்கள், தொழில்கள், நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல வேலைக்கு போகிறவர்கள், நல்ல சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அஸ்திபாரம் ஏன் அசைக்கப்படுது? கர்த்தருக்கு கொடுக்க தெரியலை, உண்மையான ஊழியங்களுக்கு கொடுக்க தெரியலை, சரியான நல்ல நிலத்தில் விதைக்க தெரியலை. உங்களுடைய கையிலிருந்து நீங்கள் படுகிற பிரயாசங்கள், உங்களுடைய கடினமான சூழ்நிலை மேலே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டால்தான் அது மறுபடியும் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வார்த்தையில் நிலைத்திருங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள். மூன்றாவதாக சோதனையில் நிலைநில்லுங்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அமைதியாக நில்லுங்க. இந்த உலகம் ஒருவள் உங்களை அற்பமாய் பார்க்கலாம், ஆனால் என் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் கடந்து வருவார். அவரே இறங்கி வருவார், அவரே உங்களை ஏந்துவார், அவரே உங்களை தாங்குவார், அவரே உங்களை சுமப்பார், அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். ஜெபிப்போமா? கண்களை மூடுவீங்களா? ஒருவேளை பெரியவங்க, என்னுடைய தாய் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, மனசுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை பிரதர், யாருமே என்னை கண்டுக்கல, யாருமே என்னை இது பண்ணல, நான் ஒரு ஓரங்கட்ட நிலைமையில் இருக்கிறேன், வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், ஆனால் தனிமைப்படுத்தப்பட நிலைமை. கைகளை எடுத்து இதயத்தில் வைப்பீங்களா? கிருபை இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமில்லை எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலையும் கூட கர்த்தாவே, உடைய வார்த்தைக்கு நன்றி, உடைய கிருபைக்கு நன்றி. அசையாத அஸ்திபாரம் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இந்த நேரத்திலையும் கூட நாங்கள் வார்த்தையில் நிலைத்திருப்பதற்கு, கர்த்தாவே ஜெபத்தில் தரித்திருப்பதற்கு, சோதனையில் நிலைநிற்பதற்கு இந்த அசையாத அஸ்திபாரமாகிய நீங்கள் எங்களுக்கு தேவை. சொல்லுவீங்களா? இயேசுவே, நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தால் நான் அசைக்கப்பட மாட்டேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பார்த்தீங்களா? அவரை வலது பார்சத்தில் வச்சிருக்கிறீங்களா? இந்த உலகம் உங்களை ஒரு பார்க்குற பார்வை வேற இருக்கலாம், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் உங்களை வேற மாதிரி பார்க்கலாம், ஆனால் அவர் உங்களை நேசிக்கிறார். இன்னும் வசனம் தெரியாத, இன்னைக்கு வரைக்கும் இயேசு பற்றி அறிஞ்சிடாத கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒன்று நீங்கள் வாங்க, இல்லை தாங்க. ஒன்று நீங்கள் நேபாளுக்குள்ளே வாங்க, அந்த தரிசன தேசத்துக்குள்ளே வந்து நீங்கள் நடந்து திரிந்து உங்களுடைய ஒரு சொட்டு கண்ணீரையாகிலும் அந்த தேசத்துக்காய் தாங்க, இல்லை அந்த ஊழியத்திற்காக உங்களுடைய பங்கை தாங்க. ஆண்டவரோடு பேசுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். அசையாத அஸ்திபாரம் கிறிஸ்துவாகிய கன்மலை. நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. இந்த நாளுடைய வார்த்தை அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் மாறட்டும் அப்பா. நீர் எங்களோடு இடைப்பட்டீரே அப்பா, எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்க, இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நீங்கள் எடுத்து பாருங்கள், யூடியூப்பில் எடுத்து பாருங்கள். இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் விசேஷித்தவங்க. இப்படிப்பட்ட நல்ல அப்பா அம்மாவை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்காங்க. ஒருவேளை உங்கள் அப்பாவிடத்தில் சில குறைவு இருக்கலாம், உங்கள் அம்மாவிடத்தில் சில குறைவு இருக்கலாம், உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கலாம், சில காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அசையாத அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேலே கட்டப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அப்பா, எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன், சீனியர் சிட்டிசன் அங்கிள் ஆண்டிக்காய் ஜெபிக்கிறேன். அவர் ஆளுகிற நாட்களில் இன்னும் அவர்களுக்கு தீர்க்காயுசை கொடுத்து நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க. மருந்து மாத்திரைகளுக்கு ஆகிற வீண் செலவுகளை கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை தாங்க, ஒரு பெரிய தலைமுறை ஆசீர்வாதத்தை தாங்க. இவர்கள் வாழ்ந்தது நிமித்தம் இவர்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள், ஒரு பெரிய ஒரு தலைமுறை, 3 தலைமுறை, 4ஆம் தலைமுறை இவர்கள் காணட்டும், வாழ்ந்து செழிக்கட்டும். பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு கிடைச்ச அந்த அன்பு ஐக்கியம் தொடரட்டும். ஒரு பெரிய தரிசன ஓட்டத்துக்காக நாங்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்றேன்